நான் சொல்றது உயிர் குடிக்கக்கூடிய கேன்சர்ல பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட 80% பேர் வெறும் 90-95 நாட்கள்ல வந்து அவங்க வீடு திரும்புற அளவுக்கு அவங்க நோய் குணமாயிருக்கு. அன்னைக்கு நாள்ல யாரை சந்திச்சிங்களோ அவங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு படுங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இதை விட சிம்பிளா வந்து ஒரு நன்றி உணர்வு வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கான வழியே இல்லை. எல்லாமே 48 நாட்கள் நம்ம பயிற்சி பண்ணணும், 48 நாட்கள் நம்ம முறையா ஒரு மண்டலமா விரதம் இருக்கணும். எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அதுதான். சரியா? 25 ஆண்டு காலம் அவர் வந்து நன்றி உணர்வு மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி அதுல நம்ம உடல் ரீதியா என்ன மாதிரியான ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது, அது நம்ம லைஃபுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு. பவர் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இதை பற்றி பரவலாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம மகாருத்ரா குருஜி அவர்கள்கிட்ட அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் குருஜி. நமஸ்காரம். குருஜி, உங்கள் வீடியோவில் ஒன்றில் பார்த்தேன், நீங்கள் நன்றி உணர்தல் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது நம்ம யூஸ் பண்ணுறனால எப்படி வந்து நோய் குணமாகும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் குருஜி. நன்றி உணர்தல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப ஒரு வலுவூட்டக்கூடிய ஒரு செயல். சரியா? இப்போ இந்த நன்றி உணர்வு நம்ம எதுக்கெல்லாம் வாழ்க்கையில நன்றியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னா அது பத்தவே பத்தாது. சரியா? நன்றி காலையில எந்திரிச்சோன்னா இன்னைக்கு நாளை பார்க்க வச்சுட்ட இறைவா, அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்வோட தான் நம்ம அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பா. சரியா? இந்த நன்றி உணர்வு வந்து நம்ம பயிற்சி பண்றது மூலமா, அது ரொம்ப சிம்பிளான பயிற்சிகள். நீங்க எந்த செயல் செய்தாலும் அதுக்கு நன்றியோட இருக்கணும், உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களுக்கெல்லாம் நன்றியோட இருக்கணும். அவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது. அதுல ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. சரியா? இது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களோட இதயத்துக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு விஷயமா ஒரு ஒரு உணர்வா இருக்கு. இந்த நன்றி உணர்தல் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு. இந்த நன்றி உணர்தல் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது வந்து ஈவன் உங்களோட கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டமோ உங்களோட இம்யூன் சிஸ்டம் சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகுது. சரியா? ஸோ பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகமாகுதுன்னு சொன்னாலே நமக்கு வந்து பின்னாட்கள்ல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாகுது. அதே மாதிரி இருக்கிற நோய்கள் நமக்கு போறதுக்கும் அதற்கு வழிவகுக்குது. ஸோ இதுதான் நன்றி உணர்தலுக்கும் நோய் தீர்க்கறதுக்கும் உண்டான ஒரு தொடர்பு. ஓகே குருஜி. குருஜி, இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காற்று மாசுபட்ட காற்றுனாலையும் அப்புறம் நம்ம உணவு முறைகள் அந்த மாதிரி இருக்கிறனால வந்து நம்மளுக்கு இப்போ இந்த ஃபுட்ல இருக்க கெமிக்கல்ஸ்னாலலாம் வந்து நம்மளுக்கு நோய்கள் வருது. அதை வந்து எப்படி நீங்க வந்து நன்றி உணர்வு மூலியமா எப்படி வந்து நீங்க சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றீங்க? நான் அது முதல்ல சொன்ன மாதிரி இதயம் வலுவா ஒரு நபருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இதயத்தோட வேலை என்ன? துடிக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். சரியா? நான் ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு இதயம் ஒரு துடிப்புல 97,000 கிலோமீட்டர் ஓடக்கூடிய நரம்புகள் அளவுக்கு அது பிளட் பம்ப் பண்ணுது ஒரு துடிப்புல. சரியா? ஸோ இதயம் வந்து ஒரே ஒரு உறுப்பு. அந்த இதயம் மட்டும்தான். நீங்க அதை உடம்புல இருந்து வெளியில எடுத்து வச்சாலும் அது துடிச்சிட்டு இருக்கும். சரியா? அப்போ இப்படி ஒரு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய அந்த இதயம் வந்து நீங்க வலுவா வச்சுக்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. சரியா? இதுல நன்றி உணர்வு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நம்ம இது சயின்டிஃபிக்கா நம்ம இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உணர்வு இந்த நன்றி உணர்வு நமக்கு நிறைய ஹார்மோன்ஸோ இல்லை கெமிக்கல்ஸோ நம்ம வந்து உடம்புல தேவையில்லாத ஒரு உபாதைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னாக்கா அதை தடுக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த நன்றி உணர்வு சொல்றதுனால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் சிம்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாதர் ஆஃப் கிராட்டிடியூட்னே சொல்லுவாங்க. அவரை பற்றின அவர் எழுதின நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு. 25 ஆண்டு காலம் அவர் வந்து நன்றி உணர்வு மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி அதுல நம்ம உடல் ரீதியா என்ன மாதிரியான ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது, அது நம்ம லைஃபுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறது நிறைய ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ அதனாலதான் நமக்கு வந்து எல்லா விஷயத்திற்கும் வந்து நன்றியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் அதுதான் ஆக்சுவலா. ஸோ கண்டிப்பா வந்து இதயம் வலுப்பெறும் போதே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட்
நோய்கள்ல இருந்து விடுபடுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குமா. இப்போ நீங்க சொன்ன நன்றி உணர்வு இருக்குல்ல, அதை வந்து பயன்படுத்தி நோய்களிலிருந்து விடுபட்டது சயின்டிபிக் ப்ரூஃப் ஏதாவது இருக்குங்களா குருஜி? இப்போ நம்ம நாட்டில் அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு ஆராய்ச்சியில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராபர்ட் எம்சன் அவர்கள் நடத்தின ஆராய்ச்சிலையும் சரி, இப்போ ரீசெண்டாக அவங்க யூஎஸ்ல நடத்தின ஒரு ஆராய்ச்சியில் கேன்சரால் பாதிக்கப்பட்ட 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் கேன்சரில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தனியாக ஒரு இடத்துல வச்சு ஒரு 100-120 பேர் சம்திங் அவங்கள வந்து ஒரு தனிமைப்படுத்தி அவங்கள வந்து தினமும் காலையில் மத்தியானம் நைட்டு ஒரு நன்றி உணர்வு சொல்லி நன்றி உணர்வோடு இருக்க சொல்லி ஒரு பயிற்சி முறை கொடுத்தாங்க. அதில் ஆல்மோஸ்ட் 80% அந்த நோய்வாய்ப்பட்ட நபர்கள், நான் சொல்றது உயிர் குடிக்கக்கூடிய கேன்சரில் பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட 80% பேர் வெறும் 90-95 நாட்களில் வந்து அவங்க வீடு திரும்புற அளவுக்கு அவங்க நோய் குணமாயிருக்கு. இதுல இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, மீதி 20% ஆளுங்களும் ஒரு 140-150 நாட்கள்ல வீடு திரும்பிட்டாங்க. சூப்பர் குருஜி. சரியா? அப்போ அந்த நன்றி உணர்வு வந்து எவ்வளவு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்க. உணர்வு ரீதியான மாற்றம் ஏற்படுத்தணும், உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும், இம்யூன் சிஸ்டம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப நேச்சுரலா மருந்து மாத்திரை இல்லாம நாம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது. சரியா? இதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமமோ ரொம்ப ஒரு நிறைய நேரம் செலவழிக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அதிகபட்சம் காலையில ஒரு எந்திரிச்சோடனே இன்றைய நாளுக்கு நன்றி, நீங்க இறைவனா இயற்கையா பிரபஞ்சமா எதை வேணா எடுத்துக்கோங்க, அதை குறிப்பிட்டு இன்னைக்கு நாளுக்கு நன்றின்னு சொல்லுங்க. தூங்க போகும்போது இந்த நாளை பார்த்துட்டேன் நன்றி அப்படின்னு சொல்லி படுத்து தூங்குங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள் பிராக்டிஸ் தான். இதை பண்றது மூலமாவே மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நன்றி உணர்வோ வந்து இது பண்ணிக்கலாம். சரியா? நன்றி உணர்வோட இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பா குருஜி, நீங்க சொன்னதே எங்களோட நேயர்கள் நிறைய பேர் நோயில இருக்கவங்களுக்கு கேட்டாலே அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் குருஜி. குருஜி, இப்ப எல்லாருக்குமே ரொம்ப பொதுவான ஒரு நன்றி உணர்வா ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க எது குருஜி சொல்லுவீங்க? நான் ஒவ்வொருத்தரையும் சொல்றது வந்து, அன்றைய நாள் தூங்க போகும்போது அன்று உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. சரி. நல்லது அல்லாத விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும். கண்டிப்பா. அன்று நீங்க யாரை சந்திச்சீங்களோ, உங்களுக்கு ஒரு நீங்க கடையில போய் ஒரு 10 ரூபா 15 ரூபா கொடுத்து ஒரு டீ சாப்பிட்டுருப்பீங்க, அந்த டீ மாஸ்டர் முத கொண்டு நன்றி சொல்லுங்க. அன்னைக்கு நாள்ல யாரை சந்திச்சீங்களோ அவங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு படுங்க. மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இதை விட சிம்பிளா வந்து ஒரு நன்றி உணர்வு வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கான வழியே இல்லைம்மா. சரிங்க குருஜி. குருஜி, இப்போ நம்ம நன்றி உணர்வுக்கும் உடல் உறுப்புக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா குருஜி? சரி, நன்றி உணர்வு நேரடியான தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இதயத்துக்கு வந்து நேரடியான தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா? இதயம் சுத்தி இருக்கக்கூடியது நுரையீரல். சரியா? ஸோ அடுத்த லெவல் ஆஃப் கான்டாக்ட் அதுதான். இப்போ உங்க நுரையீரல்ல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருமே 70% தான் சுவாசிக்கிறோம். சரியா? இது நான் வந்து நிறைய வாசியோக பயிற்சிகள்ல வந்து நான் சொல்லுவேன், 70% தான் நம்ம வந்து அதுல ஆக்சிஜனே கொடுக்குறோம். சரியா? ஸோ அடுத்த தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதயம்க்கு அடுத்தது நுரையீரல் தான். சரியா? இந்த நுரையீரலை நம்ம வந்து விரிச்சோம்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க அப்ராக்சிமேட்டா? அது வந்து ஒரு டென்னிஸ் கிரவுண்ட் அளவுக்கு நீங்க அதை வந்து விரிக்கலாம். சரியா? நம்ம குடல் தான் வந்து கிலோமீட்டர் கணக்குல இருக்கும். சரியா? ஸோ அடுத்த தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுரையீரல் தான். சரியா? அப்போ என்ன ஆகும்னா, இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் நீங்கள் இதயத்துக்கு அடுத்தது நுரையீரல், அடுத்தது ஒவ்வொரு உறுப்பா அந்த எனர்ஜி அந்த உணர்வு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். சரியா? சரி சரி. அப்போ ஒவ்வொரு உறுப்புகள்லையும் உங்களுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, இது என்ன பண்ணும், நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒவ்வொரு ஒரு 47-48 நாள்லையும் ஒரு புது செல் முளைக்க ஆரம்பிக்கும் நம்ம உடம்புல. பழைய செல்கள் இறந்து புது செல் முளைக்க ஆரம்பிக்கும். சரியா?
இப்போ நீங்க 48 நாள் ஒரு நன்றி உணர்வு பயிற்சி பிராக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். சரி, எல்லாமே நமக்கு ஏன் 48 நாள் சொன்னாங்க, ஒரு மண்டலம் சொன்னாங்க பயிற்சி பண்ணுங்கிறது சூட்சமம் இதுதான். சரியா? சரி. இப்போ முதல் நாள் இன்னைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. சரியா? உங்க உடம்புல வந்து அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்ல செல் மெமரின்னு ஒரு விஷயம் இருக்கு. சரியா? அப்போ அதுல வந்து அந்த நன்றி உணர்வு பதிய ஆரம்பிக்கும். சரியா? 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படியே பயிற்சி பண்ணி 48 நாள் பண்றீங்க. சரியா? அப்போ முதல் நாள் நீங்க அந்த உருவான அந்த செல் போயிட்டு மறுபடியும் 49வது நாள் புது செல் வரும். கண்டிப்பா. அது வரும்போது உங்க உடம்புல ஏற்கனவே 47 செல்களும் நன்றி உணர்வோட தான் இருக்கும். சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்லுக்கும் அந்த மெமரி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா? அதனாலதான் எல்லாமே 48 நாட்கள் நம்ம பயிற்சி பண்ணணும். 48 நாட்கள் நம்ம முறையா ஒரு மண்டலமா விரதம் இருக்கணும். எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அதுதான். சரியா? அப்போ உடம்புல இருக்கிற செல்கள்ல பூராமே நன்றி உணர்வோட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இப்ப நீங்க சொல்லுங்க, உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கான விடை கிடைச்சிருச்சு. கண்டிப்பா கிடைச்சிருச்சு குருஜி. ரொம்ப நன்றி குருஜி. ரொம்ப அருமையா வந்து எங்களுக்கு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. சயின்டிஃபிக்காகவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. ஆச்சரியமாகவும் இருந்தது. நீங்க சொன்ன வந்து அந்த கேன்சர் விஷயம்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எங்களுக்கு. எனக்கும் மட்டும் இல்லாம நேர்களுக்கும் கண்டிப்பா ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். அவங்க எல்லாமே இதை வந்து தொடர்ச்சியா பயன்படுத்தி பயன்பெறணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி குருஜி. நமஸ்காரம். மீண்டும் வீடியோல பாக்குறேன். நமஸ்காரம். நேர்களே, இப்போ வந்து நம்ம பவர் ஆஃப் கிராட்டிடியூட் நன்றி உணர்வை பற்றி நம்ம மகாருத்ரா குருஜி அவர்கள் வந்து நிறைய விஷயம் சொன்னார். சயின்டிஃபிக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. நம்ம மருந்து மாத்திரைகளே உபயோகப்படுத்தாமல் எந்த அளவுக்கு வந்து அந்த பவர் ஆஃப் கிராட்டிடியூடை யூஸ் பண்ணி கேன்சரே வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வியப்பான நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து முழுமையாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ததாஸ்து வகுப்பு கலந்துக்கிட்டு இதில் நீங்கள் பவர் ஆஃப் கிராட்டிடியூடை நீங்களே எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கறத நம்ம மகாருத்ரா குருஜி அவர்கள் வந்து நமக்கு நிறைய சொல்லி தர போறாரு. ஸோ உங்களுக்கு இதை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வகுப்பை பற்றி அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க எண்ணுக்கு வந்து கண்டிப்பா தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். நன்றி.